السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على رسوله المجتبى أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يكسب إثما فإنما يكسبه على نفسه وكان الله عليما حكيما. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக வல்லவனம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தினர் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதனை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, உலக படைப்புகளில் மனிதன் பலவீனமானவன், மறதியாளன், அறியாமையில் இருப்பவன் என்றெல்லாம் குறிப்பிடுகிறான். ஆகவே மனிதன் தன்னுடைய பலவீனத்தாலும் மறதியினாலும் அறியாமையினாலும் சில நேரம் பாவங்கள் செய்து விடுகிறான். பொதுவாக பாவம் செய்வது என்பது மனித இயல்பு. இறைவனுக்கு மாறு செய்வது என்பதும் மனித இயல்புதான். இவ்வுலகில் நபிமார்களை தவிர மற்ற அனைவர்களிடமும் பாவம் செய்கின்ற குணம் இருக்கத்தான் செய்யும். இது அல்லாஹும் நன்கு அறிவான். இது அல்லாஹு தஆலா மனிதனுடன் வைத்துள்ள இயல்பான குணங்களில் ஒன்று. ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு என்னவென்றால், இப்படி பாவங்கள் செய்யக்கூடிய மனிதன் ஒரேடியாக பாவங்களில் மூழ்கி போய் விடாமல் அதிலிருந்து தன்னை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வழிகளையும் ஏற்படுத்தி இருக்கிறான். எப்பொழுது ஒரு மனிதன் பாவங்களிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்வின் பொருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வானோ, அப்பொழுது பாவம் செய்த மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதனாக அவன் ஆகிவிடுகிறான். அந்த வழிதான் தௌபா என்று அழைக்கப்படக்கூடிய, தன்னுடைய பாவங்களை எல்லாம் எண்ணி வருந்தி இனிமேல் ஒருபோதும் பாவங்கள் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடம் ஒப்பந்தம் செய்கின்ற ஒரு செயல். ஆக ஒரு மனிதன் பாவம் செய்தாலும் அதிலிருந்து மீண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்கு தௌபா என்ற அற்புதமான வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தாலும், முதலில் பாவம் என்பது எவ்வளவு மோசமான செயல், அதனால் வாழ்க்கையில் என்னென்ன நஷ்டங்களும் விளைவுகளும் ஏற்படுகின்றன என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி அறிந்து வைத்திருந்தால்தான் பாவத்திலிருந்து மீண்டு தௌபா செய்ய வேண்டும் என்ற எண்ணமே ஏற்படும். பாவத்தின் விளைவுகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது, எவன் பாவத்தை சம்பாதிக்கிறானோ அவன் தனக்கு கேடானதையே சம்பாதிக்கிறான். ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது அதனுடைய தீமை அவனை அடைந்தே தீரும், அதனால் அவனுக்கு நஷ்டம் ஏற்படும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. குர்ஆனுடைய விரிவுரையாளர்களில் மிகச்சிறந்த அந்தஸ்தை பெற்ற அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது அந்த பாவமான காரியத்தினால் அவனது உள்ளத்தில் இருளும், முகத்தில் கருமையும், உடலில் பலவீனமும், ரிசுக்கில் குறைபாடும், மனித உள்ளங்களில் வெறுப்பும் ஏற்படும் என்று கூறுகிறார்கள்.
நாம் செய்யக்கூடிய பாவங்கள் சாதாரணமானதல்ல. ஒவ்வொரு பாவமும் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஏராளமான இழப்புகளை ஏற்படுத்துகிறது. பாவங்கள் மிகைக்கின்ற பொழுது அந்த பாவம் நமக்கு மார்க்க ஞானங்களை கிடைக்க விடாமல் தடுத்து விடுகிறது. பாவங்கள் நம்முடைய ரிசுக்கில் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. பாவங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருளையும் ஒரு வகையான வெறுப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது. பாவங்கள் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் சிரமமாக்கி விடுகிறது. பாவங்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் நம் மக்கள் நம்மை வெறுக்கின்ற அளவிற்கு இழிவை ஏற்படுத்தி விடுகிறது. பாவங்கள் நம்முடைய வாழ்வில் அதிகமான சோதனைகளை கொண்டு வருகிறது, முசீபத்துகளை கொண்டு வருகிறது. பாவங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்ட நியமத்துகளை இல்லாமலாக்கி விடுகிறது. பாவங்கள் மிகைக்கின்ற பொழுது சில நேரம் அது கெட்ட முடிவுக்கு காரணமாகவும் அமைந்து விடுகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சின்ன தவறுதான் நம்முடைய தாய் தந்தையான ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஏற்பட்டது. அதனால் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஒரு சின்ன பாவம்தான் மனிதனை நாளை சொர்க்கத்தில் நுழைய விடாமல் தடுக்கும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கின்ற ஒரு ஹதீஸில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் சொர்க்கத்தில் நுழைவதற்கு ஒரு முழம் அளவுதான் தூரம் இருக்கும். அந்த அளவிற்கு சொர்க்கவாசிகளின் அமல்களை செய்திருப்பார். ஆனால் அவரிடத்தில் அல்லாஹுடைய விதி முந்திவிடும். பிறகு நரகவாசிகள் செய்கின்ற ஒரு செயலை செய்வார், ஒரு பாவத்தை செய்வார். இறுதியில் அந்த பாவத்தின் காரணமாக நரகத்தில் நுழைந்து விடுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சொர்க்கத்திற்கும் அவருக்கும் மத்தியில் ஒரு முழம் அளவுதான் வித்தியாசம் இருக்கும். சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம், அவ்வளவு நெருக்கமாக இருப்பார். பிரம்மாண்டமான அமல்களை கொண்டு வந்திருப்பார். பிறகு அவரிடத்தில் ஒரு பாவம் ஏற்படும், ஒரு பாவத்தை செய்வார். அந்த பாவம் எவ்வளவு மோசமானது என்றால், அவர் கொண்டு வந்த பிரம்மாண்டமான நல்ல அமல்களை எல்லாம் மூழ்கடித்து அதனால் அவர் நரகத்திற்கு சென்று விடுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். என்று சொன்னால் பாவம் எவ்வளவு மோசமானது, அதிலிருந்து மனிதர்கள் எந்த அளவிற்கு தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதனால்தான் மார்க்க அறிஞர்கள் நன்மைகள் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, பாவங்களை விட்டு தவிர்ந்திருங்கள், அது மிக அவசியமானது என்று குறிப்பிடுகிறார்கள். இஜ்தனிபு ஸய்யாத்தி அஷத்து மின் கஸ்பில் ஹஸனாத், நன்மைகள் சம்பாதிப்பதை விட தீமைகளை விட்டு விலகி இருப்பதுதான் மிக முக்கியமானது என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு முஃமின் பாவம் செய்வதை நினைத்து எந்த அளவிற்கு பயப்பட வேண்டும் என்பதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மலையடிவாரத்தில் அமர்ந்திருப்பவர் அந்த மலை தன் மீது விழுந்து விடுவதை பயப்படுவதை போன்று ஒரு முஃமின் தன்னிடம் ஏற்படக்கூடிய பாவங்களை கருத வேண்டும். ஆனால் ஒரு பாவி தன் மூக்கின் மீது ஒரு ஈ அமர்ந்து விட்டு செல்வதை போன்று பாவமான செயல்களை கருதுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். மலையடிவாரத்தில் அமர்ந்து இருப்பவனுக்கு மலை தன் மீது விழுந்து விடுமோ என்ற பயம் எவ்வளவு பெரிய கலக்கத்தையும் பீதியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துமோ, அது போன்ற கலக்கமும் பீதியும் பதற்றமும் பாவம் செய்கின்ற பொழுது ஏற்பட வேண்டும். இறைவன் என் பாவங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த எண்ணமும் சிந்தனையும் இருந்தால்தான் நாம் பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்க முடியும். சஹாபாக்களும் அப்படிப்பட்ட நிலையில் தான் உலகத்திலே வாழ்ந்திருந்தார்கள். அப்படி ஒரு கால் நம் பலவீனத்தால் பாவம் ஏற்பட்டு விட்டால், பாவங்கள் செய்து விட்டால் தாமதிக்காமல் உடனே தௌபா செய்து கொள்ள வேண்டும். பாவங்களில் வாசல்களை திறந்து வைத்த இறைவன் தன்னுடைய பாவ மன்னிப்பின் வாசல்களையும் திறந்து வைத்திருக்கிறான்.
மனிதர்கள் செய்கின்ற பாவங்களை தன்னுடைய இரக்க குணத்தால் அல்லாஹ் மன்னிப்பதை போன்று வேறு எவரும் யாரையும் மன்னிக்க முடியாது. அந்த அளவிற்கு தயால இரக்க குணமுடையவன் தான் நம்மை படைத்த அல்லாஹ். ஒரு முறை மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே சொல்வான், இறைவா, மனிதர்களின் உயிர்கள் அவர்களின் உடல்கள் இருக்கும் காலமெல்லாம் நான் அவர்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொன்ன பொழுது, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் சவால் விட்ட ஷைத்தானுடைய முகத்தில் கரியை பூசுவதை போன்று அல்லாஹ் கொடுத்த பதில். ஒரு அடியான் எத்தனை முறை என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடினாலும் அதை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் பதில் அளிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் எவ்வளவு பெரிய இரக்க சிந்தனை உடையவன். மார்க்க அறிஞர்கள் அல்லாஹ்வின் இரக்க சிந்தனை எவ்வளவு பெரியது என்பதை பதிவு செய்கின்ற பொழுது, 4 செயல்கள் மனிதனை சார்ந்தது, 4 செயல்கள் அல்லாஹ்வை சார்ந்தது என்று கூறுவார்கள். ஒரு மனிதனிடத்தில் அந்த 4 செயல்கள் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹும் அந்த 4 செயல்களை செய்கிறான். முதலாவது, ஒரு நிஅமத்திற்கு ஷுக்குர், நன்றி செலுத்துவது மனிதனை சார்ந்தது. அந்த நிஅமத்தை அதிகப்படுத்துவது அல்லாஹ்வை சார்ந்தது. இரண்டாவது, வழிபடுதல், அல்லாஹ்வை ஏற்று நடத்தல் மனிதனை சார்ந்தது. அவன் செய்கின்ற அந்த வணக்க வழிபாடுகளை ஏற்று அதற்கு சிறந்த கூலிகளை வழங்குவது அல்லாஹ்வை சார்ந்தது. மூன்றாவது, தன்னுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்பது மனிதனை சார்ந்தது. அவனுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது அல்லாஹ்வை சார்ந்தது. நான்காவது, பாவ மன்னிப்பு தேடுவது மனிதனை சார்ந்தது. அந்த பாவத்தை மறைத்து மன்னிப்பது அல்லாஹ்வை சார்ந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இவ்வுலகில் மனிதர்கள் செய்கின்ற பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதர்கள்தான் அல்லாஹ்வுடைய இந்த இரக்க சிந்தனையை விளங்காமல் தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் இந்த காலத்திலே பார்த்து வருகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் செய்கின்ற பாவங்கள் மிக மோசமானது என்பதை உணர்ந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கும் பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பதற்கும் இந்த புனிதமான ரமலானில் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. அல்லாஹ் எல்லா காலங்களிலும் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக என்ற துஆவோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.